ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமியில் மணிகண்டன் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ப்ரைமரி அனாலிசிஸ் இதில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் அவைலபிள் இல்லை. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் எப்படி நான் இதை அனாலிசிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த குரூப் 2 வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் அமையலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் நிறையா பேர் நிறையா யூகங்கள் அண்ட் ஆல்சோ நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கூகுள் ஃபார்மு. அந்த கூகுள் ஃபார்மில் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த குரூப் 2 வேக்கன்சி இருக்கலே ரொம்ப கம்மி, 650 தான் வந்திருக்குது. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் இது கம்மியான வேக்கன்சி. ஓகேங்களா? லாஸ்ட் 15 இயர்ஸில் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 10 to 12 வருஷம் டிஎன்பிஎஸ்சி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்தது 15 இயர்ஸில் இந்த வேக்கன்சி தான் இருக்கிறதுலே கம்மியான வேக்கன்சி. அப்ராக்சிமேட்டாக 650 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்க்ரீஸ் அப் டு 7,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வெயிட்டபிளான வேக்கன்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 to 120 தான். மீன்ஸ் என்னென்னா ஒரு 56,000க்கு மேலே இருக்கிறது. இதில் கட் ஆஃப் ஏன் இந்த இதில் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் 145 போதுமாங்க சார், 145 கொஷின் போட்டிருந்தா கிடைக்குமா? 145 ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு எய்தர் எதுவாக இருந்தாலும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பிஎஸ்டிஎம்கே டவுட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்கே நான் டவுட்டுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ட இடத்துல 145 கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஸோ அண்ட் ஸோ அகாடமிஸில் எனக்கு 145 கிடைக்குன்னு சொன்னாங்க சார், அதனால் நான் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறத பற்றி இப்போ யோசிக்காதீங்க. சிலபஸ் எடுங்க, நீங்கள் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 145 கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாசிபிள் இல்லை. ஜென்ரல் மீன்ஸ் என்னென்னா பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் கேண்டிடேட்டை மட்டும் பற்றி பேசுகிறேன். என்ன ரீசன் சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் வேக்கன்சிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், செம்ம அடி வாங்கும். ஓகேங்களா? ஜென்ரலில் எங்கே இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு 120 வேக்கன்சிஸ் தான் ஒரு 120 பக்கம் தான் அந்த ஸ்பெஷல் அந்த டிஸ்ட்ரிபியூட் விட்டோ இந்த வேக்கன்சிஸ் இல்லாதது. வெறும் 50 வேக்கன்சிஸ் மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாதது. ஓகேங்களா? அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போடுறப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்துடும். அப்போ 50 வேக்கன்சி தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் வராது, மித்த எல்லாத்துக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும். அதாவது அப் டு லெவல் 12 வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் இருக்குது. அப் டு லெவல் 10 வரைக்கும் டெஸ்டிடியூட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அப் டு லெவல் 10 தான் இதில் அதிகம். ஒரு 400 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் லைக் ஃபினான்ஸ் அசிஸ்டண்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க், இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனில் போயிடும். கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வேக்கன்சிலேருந்து 350லேருந்து 307 60 வேக்கன்சி இல்லை 70 வேக்கன்சி மிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த வேக்கன்சிஸில் அப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 வேக்கன்சின்னு எடுத்துக்கங்களேன். இந்த 400 வேக்கன்சியில் 400 வேக்கன்சியுமே எக்ஸ் சர்வீஸ்மேனு இதுவுமே போயிடும். பிஎஸ்டிஎம் போயிடுச்சு அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே நீங்கள் விரல் விட்டுன்ற அளவுக்கு தாங்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிற்கும். மீன்ஸ் என்னென்னா, நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா எம்பிசி ஜென்ரல், பிசி ஜென்ரல், ஜிடி ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்து தான் 145க்கெலாம் கிடைக்குமான்னு நம்ம யோசிக்க முடியும். இன்ஸ்டியூட்டெல்லாம் கிளைப்பட்டு போயிடுவாங்க நீங்கள் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுங்கிறக்காக. ஓகேங்களா? 145
ஜென்ரல் கேண்டிடேட் பாசிபிளே இல்லைங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பாசிபிளே இல்லை. ஓகேவா? எப்படி வந்து கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 145 ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு பாசிபிளே இல்லை. ஆஸ் பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி, தட் மீன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ரிசர்வேஷன் ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இது இருக்கும். ஸோ அதில் போகிறப்போ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அடி வாங்குவீங்க. இது ப்ரைமரி அனலைசிஸ் தான். ஓகேங்களா? எனக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து உங்களோட ஒத்துழைப்பில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற டேட்டா வச்சு தான் வந்து பார்த்துட்டுனா நம்ம வந்து அது எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட டேட்டாஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2 மாதிரி நம்ம வந்து இதில் கணிக்கிறது கஷ்டம். ஏன்னா வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கல்லங்க சார், எவ்வளோ சார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ இருக்கிறது 650, ஒரு 350 வேகன்சி இல்லை 400 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு 2 குரூப் 2 அதுக்கு முன்னாடி இருக்கிற வேகன்சிஸ்லாம் வந்து ஒருத்தனா ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபை பண்ணுறப்போ வந்து ஒருத்தனா அப்ராக்சிமேட்டாக இப்போ லாஸ்ட் டைம் வந்துன்னா 2000 சில்லரை வந்து நினைக்கிறேன் டோட்டலாக. நோட்டிஃபை பண்ணுறப்போ வந்து ஒருத்தனா ஒரு குறிப்பிட்ட வேகன்சிஸ் இருக்கும். இப்போ நோட்டிஃபை பண்ணுற வேகன்சிஸ்லேருந்து அப் டு 30% இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப் டு 30% இல்லை 50% வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு மேலே போனதான் வந்து பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் சரித்திரத்திலே இல்லை. நான் அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பார்த்துக்கிற வேக்கன்சிஸில் உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் கூட வந்து தான் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது நோட்டிஃபை பண்ண வேக்கன்சிலேருந்து அப் டு 50%. ஓகேங்களா? இப்போ நோட்டிஃபை பண்ண வேக்கன்சி 650னா அப் டு 50% எப்படி இருந்ததுன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க 325 வேக்கன்சிஸு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ 325ன்னு போட்டாவே நம்ம 1000 தான் தொடுவோம். 1000க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 50% நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட 1000 டச் பண்ணும். ஓகேங்களா? வேக்கன்சிஸு இல்லை என்ன இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1200 300 இல்லை 500 வரைக்குமே போனால் கூட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நிற்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டு குரூப் 2 இந்த குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் லாஸ்ட்டு குரூப் 2 கிளியர் பண்ணவங்களும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு குரூப் 2 கிளியர் பண்ணாமல் வெயிட் பண்ணிருக்கிறவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த எல்லோரும் சொல்கிறாங்க 145 போட்டிருந்தால் போதுங்கிறத நம்பாதீங்க. ஆனால் நீங்கள் படிங்க, நான் வேணாம்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறத போய் காசு இது பண்ணி எல்லாத்தையும் போயிட்டு வந்ததுன்னா பண்ணாதீங்க. அது உங்களுக்கு லாஸு தான். சரி சார், யார் சார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியும். நீங்கள் யார் சார் படிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு 155 ஓகேங்களா? 155 அண்ட் எபோவ் இரஸ்பெக்டிவாக கேட்டகரி யார் வேணாலும் படிக்க ஆரம்பிச்சுங்க. தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு ப்ரைமரி அனாலிசிஸ் நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் டேட்டாஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா நான் போட்டுக்குவேன். ஓகேங்களா? அதை பற்றி வந்துட்டுனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். 155 அண்ட் எபோவ் 160 சேஃபுங்க. 160 போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபு. 155 அண்ட் அபோவ் வந்துட்டுனா தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் வந்துட்டுனா 100 வேகன்சி இருந்தால் அதிசயம். ஜிடி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு கொடுத்தா அதிசயம். பிசி ஜென்ரல் 100ன்னு கொடுத்தா அதிசயம். எம்பிசி ஜென்ரல் 100ன்னு கொடுத்தா அதிசயம். ஓகேங்களா? டாப் 100 பீப்புள்ஸ் கண்டிப்பாக 155க்கு மேலே இருப்பாங்க. அடிச்சு நான் சொல்கிறேன், டாப் 100 பீப்புள் கண்டிப்பாக 155க்கு மேலே இருப்பாங்க. ஸோ 150க்கு மேலே இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுங்க. எனக்கு அந்த மேஜிக்கல் நம்பர் 155 தான். ஓகேங்களா? இன்னொன்று, நிறைய பேர் பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறதில் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் பிஎஸ்டிஎம் வந்து வேக்கன்சி கம்மியாக பிஎஸ்டிஎம்மோட யூஸே இல்லாத அளவுக்கு போகும். ஓகேங்களா? வேக்கன்சி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 10 to 15 வருஷம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். வேக்கன்சி கம்மியாகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 to 8 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் தரலாம். ஓகேங்களா? ஸோ சார் நான் வித் பிஎஸ்டிஎம் 148, 149, 150 எபோவ் தாராளமாக படிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நான் இந்த 650 வேக்கன்சிக்கு நான் போட்டு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் வீக் இல்லைனா வந்து ஃபார்மில் எவ்வளோ வேகமாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னோ அதை வச்சு வந்துட்டுனா நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஆனால் யாரும் அந்த 145ன்னு நம்பி போயிட்டு தயவு செஞ்சு இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணி இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள் வாட்டுக்கு படிச்சுட்டுங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு.
நீங்கள் ஓனாக, ஏன்னா இது புது சிலபஸ். ஜிஎஸ் எப்போவுமே வந்து ஒத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ் எல்லாம் நான் இந்த குரூப் 2க்கு நான் எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டியூட்டை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ராபேக் ஆகும், நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 மந்த்னாச்சும் வந்துட்டுனா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரிசல்ட் வர்ற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நார்மலாக படிச்சுக்கிட்டுருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு படிக்கிறது ஈஸி. ஏன்னா மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு தான் முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் வேணும். ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஓனாகவே படிக்க முடியும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் இருக்கிறவங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து ஒத்துட்டுனா வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதாவது ரிட்டன் எக்ஸாம் வர்றதில் தான் வந்துட்டுனா உங்களுக்கு முதல்லேருந்து ப்ராக்டிஸ் வேணும். மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்ததுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போகணும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் உங்கள் நோட்ஸ் மேக்கிங் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸை தயாராக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ரைமரி அனாலிசிஸில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே ஃபார்ம் இருக்கும், தயவு செஞ்சு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளோட என்ன எதுன்னு வெளியே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட இதை வந்து மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். நான் நாளைக்குள்ளார வந்து எவ்வளோ பேர் ஃபில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாமா? Bye. Thank you.